டுடே கிளாஸில் நம்ம வந்து லாஜிக் கேட்ஸ் அண்ட் டேட்டா ரெப்ரசன்டேஷன் பார்க்கலாம். ஸோ இது வேறு ஒன்றும் இல்லை, நம்பர் சிஸ்டம். ஸோ கம்ப்யூட்டரில் நம்பர் சிஸ்டம் தான், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஏன் நம்பர் சிஸ்டம் அப்படின்னா, இப்போ வந்து நம்மளால் வந்து கேரக்டர், இமேஜ் ஆர் சிம்பிள், நம்பர்ஸ் இந்த மாதிரி எதுனாலும் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பட் கம்ப்யூட்டரில் அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ கம்ப்யூட்டரால் 0 or 1, ஸோ நம்பரை மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இதை க்ரியேட் பண்ணி நம்ம ஹார்ட்வேர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது, ஒவ்வொரு இதுவும் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக இது நம்பர் சிஸ்டம் வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா அண்டு கேட், ஓகேங்களா. ஸோ அண்டு கேட் அப்படின்னா டெஃபினிஷன் பாருங்கள், அவுட்புட் இஸ் 1 ஒன்லி வென் ஆல் இன்புட்ஸ் ஆர் 1, ஓகேங்களா. ஸோ எப்போ எனக்கு 2 இன்புட்டும் ஒன்றா இருக்கோ அப்போ தான், அதாவது சிம்பிளாக சொன்னால் 2ம் ட்ரூத்தாக இருந்தால் தான் ட்ரூத் கிடைக்கும். ஸோ ஃபார்முலா பாருங்கள், அண்டுக்கு y is equal to a into b, ஓகேங்களா. தென் அண்டு கேட்டுடைய டயக்ராம் எப்படி இருக்குன்னா, இதுதான் அண்டு கேட்டோட டயக்ராம், ஓகேங்களா. தென் இப்போ இங்கே பாருங்கள், 0 0 ரெண்டுமே ஃபால்ஸ், அப்படின்னா ஃபால்ஸாக கிடைக்கும். ஒன்றுமே இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். நீங்கள் ரொம்பலாம் போட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் கேட்னா இந்த ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க ஒன்று, இல்லாட்டி நீங்கள் மனப்படம் பண்ணால் கூட போத்துமே ட்ரூவாக இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்காட்டி கிடைக்காது ஆன்சர். ஸோ இங்கே பாருங்கள், 0 1 மல்டிப்ளை பண்ணால் 0 தான் கிடைக்கும், 1 0 0 தான் கிடைக்கும், 1 1 மல்டிப்ளை பண்ணால் தான் 1 கிடைக்கும், ஓகேங்களா. தென் ஆர் கேட். ஸோ இங்கே பாருங்கள் டெஃபினிஷன், அவுட்புட் இஸ் 1 இஃப் எனி இன்புட் இஸ் 1. அதாவது இங்கே வந்து ஏதாவது ஒரு இன்புட் ஒன்றா இருந்தாலும் போதும், நம்மளுக்கு 1 கிடச்சிடும். அதாவது ஏதாவது ஒரு இன்புட் ட்ரூவாக இருந்தாலும் போதும், நமக்கு அவுட்புட் கிடச்சிரும். இங்கே பாருங்கள் 0 0. ஸோ இங்கே ஃபார்முலா பாருங்கள், a + b, அப்படி இதை ஆட் பண்ணுங்கள், 0 தான் வரும். 0 + 1 1 தான், 1 + 0 1 தான், 1 + 1 1 தான். ஸோ இதோட டயக்ராம் எப்படி இருக்கும், ஓகேங்களா. ஸோ அண்டு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ ஆர் கேட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், இதோட டயக்ராம், ஓகேங்களா. தென் நாட் கேட். ஸோ நாட் கேட்டுங்கிறது வந்து வாட் எவர், உங்களா நீங்கள் கொடுக்குற இதுக்கு இன்வெர்ஸ் கிடைக்கும். இப்போ இதோட ஃபார்முலா என்னென்னா, இப்போ நீங்கள் ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும்னா A*, அதாவது ஏ ஆர் ஏ பார். ஸோ இந்த இப்படி சிம்பிள் பக்கத்தில் போட்டு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா இன்வெர்ஸ்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இதோட டயக்ராம் எப்படி இருக்கும்னா ஒரே இது தான், ஏன்னா இங்கே ஒரே இன்புட் தான். இங்கே நீங்கள் ஏ கொடுத்தீங்கன்னா இங்கே ஆர் ஏ பார் கிடைக்கும். ஸோ 0 கொடுத்தா 1 1 கொடுத்தா 0. தென் நாண்ட் கேட். ஸோ இது வந்து இன்வெர்ஸ் ஆஃப் அண்டு கேட். ஸோ இங்கே அண்டு கேட்டில் என்ன சொல்கிறான், இன்புட்டு ரெண்டுமே ஒன்றா இருந்தால் மட்டும்தான் எனக்கு ரிசல்ட் கிடைக்குன்னு சொல்கிறாங்களா. இங்கே அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டு, ஓகேங்களா. ரெண்டுமே ஒன்றா இருந்தால் 0 வந்துடும், ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் 0 கிடச்சிடும். ஸோ ஃபார்முலா பாருங்கள், y is equal to a into b, மேலே வந்து அந்த சிம்பிள். ஸோ இப்படி போட்டால் என்னென்னா இன்வெர்ஸ் எடுக்கணும்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ இது வேறு எப்படி இல்லைன்னா இப்படி கூட நீங்கள் எழுதலாம், ஓகேங்களா. ஸோ இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. என்ன ஃபார்முலா, இதை எப்படி எழுதலாம்னா y is equal to a bar plus b bar. ஸோ இதெல்லாம் வந்து நாண்ட் கேட்டோட ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம வந்து இது, ஓகேங்களா. ஸோ இதை இப்படி மாற்றி எழுத முடியும். எப்படி செக் பண்ணலாமா, அதுக்கு முன்னாடி இதோட டயக்ராம் எப்படி இருக்குமானா, நம்ம அன்கேட் டயக்ராம் எப்படி சொன்னோம் அதே மாதிரி தான், பட் இங்கே ஒரு முட்டை மட்டும் போட்டுருங்க, அவ்வளோதான், ஓகேங்களா. அன்கேட் டயக்ராம் மாதிரி தான், பட் எக்ஸ்ட்ராவாக ஒரு ரவுண்ட் மட்டும் போட்டுருங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஃபார்முலா போடுங்க, a into b, ஓகே. 0 into 0 0 தான், அதை இன்வெஸ்ட் பண்ணால் 1 கிடைக்குமா, கரெக்டாக இருக்கா. 0 into 1 0 தான், இன்வெஸ்ட் பண்ணால் 1 கிடைக்குமா. 1 into 0 0 தான், இன்வெஸ்ட் பண்ணால் 1 கிடைக்குமா. 1 into 1 1, இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு 0 கிடைக்கும். ஓகே ப்ரோ, இந்த ஃபார்முலா எப்படி ப்ரோ, நீ அது ட்ரை பண்ணி பாருங்கள், ஒன்றுமே இல்லை. ஏ பார் 0 பார் எடுத்தால் 1, b பார் எடுத்தால் 1, 1 + 1 1, கரெக்டாக இருக்குது. 0 பார் எடுத்தால் 1, 1 பார் எடுத்தால் 0, ஸோ 1 + 0 1. ஸோ அதே மாதிரி தான் 0 0 0 1 வந்துடும், ஓகேங்களா.
ஸோ இதான் NAND கேட். தென் NOR கேட். ஸோ இந்த NAND கேட்டும் NOR கேட்டும் யூனிவர்சல் கேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேட்ஸ் ஆர் யூனிவர்சல் கேட்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தென் ஸோ NOR கேட் பார்த்தீங்கன்னா ஆர் கேட்டோட இன்வர்ஸ். ஸோ இங்கே டயராம் இருக்கணும், ஆர் கேட் மாதிரி தான் போடுங்க. பட் ஒரு ரவுண்டு மட்டும் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ தென் இங்கே எப்படின்னா ஆர் கேட்டோட இன்வர்ஸ். ஸோ ஆர் கேட்டில் என்னது? இன்புட் இஸ் 1 இஃப் எனி அவுட்புட் இஸ் 1 இஃப் எனி இன்புட் இஸ் 1. நமக்கு அவுட்புட் 1 கிடைக்கும். ஏதாவது ஒரு இன்புட்டு 1 இருந்தாலும் அப்போனா அதுக்கு இன்வெர்ஸாக இங்கே போடணும். ஏதாவது ஒரு இன்புட்டில் நமக்கு 1 இருந்தாலும் அவுட்புட் 0 தான். ஸோ இங்கே பாருங்கள் 0 0 1. ஸோ ரெண்டுமே நமக்கு ஃபால்ஸ். ஸோ அதனால் 1 கிடச்சிருக்குது. ஒரு ட்ரூ இருந்தாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்காது? அவுட்புட் கிடைக்காது. அவுட்புட் அதாவது 0 தான் கிடைக்கும். இங்கே பாருங்கள் இங்கே ரெண்டுமே ட்ரூ அப்படின்னா 0 0. தென் XOR கேட். ஸோ அவுட்புட் இஸ் 1 வென் இன்புட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். எப்போ இன்புட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதோ அப்போ மட்டும்தான் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஒரே இன்புட்டாக இருந்துச்சுன்னா அவுட்புட் கிடைக்காது. ஸோ ஃபார்முலா தான் y = a. இது ஆக்சுவலி இதை இந்த சிம்பிள் இருக்குல்ல, இதை நீங்கள் எப்படி எழுதலாம்னா a bar b ப்ளஸ் a b bar. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா தான் இப்படி இருக்குது, மாற்றிருக்கோம் நம்ம. ஸோ இதோட டயராம் எப்படி இருக்குன்னா ஆர் கேட் போடுவீங்கள்ல, அதில் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க இப்படி. தென் அகெயின் போட்டு ஆர் கேட்டையே முன்னாடி ஒரு கோடு மாதிரி அது லைட்டாக கேப் விட்டு 2 வளைவு போட்டிங்கன்னா XOR கேட்டோட ஃபார்முலா வந்துடும். ஸோ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ஆன்சர். ஸோ இன்புட் ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் 0 பார் எடுத்தால் 1 இன்ட்டு 0 ப்ளஸ் 0 இது 1. ஸோ 0 தான் கிடைக்கும். இப்போ இங்கே பாருங்கள் A பார் எடுத்தால் 1, B ஆல்ரெடி 1 தான் இருக்குது, ப்ளஸ் 0 0. ஸோ இதை ஆட் பண்ணுங்கள், 1 தான் வரும். ஸோ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணாலே போதும், நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பைனரி நம்பர் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ பைனரி நம்பர் சிஸ்டம் அப்படின்னா 4 டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம் இருக்குதுங்க. ஒன்று பைனரி, இன்னொன்று டெசிமல், இன்னொன்று ஆக்டல், இன்னொன்று ஹெக்ஸாடெசிமல். ஸோ பைனரிங்கிறது பேஸ் பார்த்தீங்கன்னா 0. ஸோ எப்பவுமே பேஸ் 2ஆக தான் இருக்கும். அதோட பேஸ் பார்த்தீங்கன்னா தரு பாருங்க 2ஆக தான் இருக்கும். அதோட டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா 0,1. ஸோ பைனரியோட பேஸ் 2, அதோட டிஜிட்ஸ் 0,1. ஸோ இதுதான் இன்டர்னலி கம்ப்யூட்டர் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? தென் டெசிமல் நம்பர் சிஸ்டம், இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா 10ஆக இருக்கும். இதோட டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா 0 to 9. 0லேருந்து அதாவது நம்ம டே டு லைஃப்பில் யூஸ் பண்ணுற நம்பர்ஸ் இருக்குல்ல 0 to 9, அதுதான் டெசிமல். ஸோ இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள் 2 4 5. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பைனரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 0 1 1 இப்படி தான் இருக்கும். 0 or 1ல் தான் இருக்கணும். தென் ஆக்டல் நம்பர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பேஸ் 8. ஸோ டிஜிட்ஸ் எப்போ இருக்குன்னா 0 to 7. ஸோ 0 1 2 3 4 5 6 7 வரை இருக்கும். இதில் ஈச் ஆக்டல் டிஜிட் 3 பைனரி பிட்ஸு. ஸோ 3 பைனரி பிட்ஸை சேர்த்திங்கன்னா தான் ஒரு ஆக்டல் டிஜிட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ பாருங்கள் 0னா என்னது? 0 0 0. 0 0 1னா 1. 0 1 0னா 2. 0 1 1னா 3. ஸோ இதை பார்த்துக்கோங்க, இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் கண்டிப்பாக. தென் ஹெக்ஸாடெசிமல். ஸோ இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா 16. இங்கே டிஜிட்ஸ் எப்படின்னா 0 to 9 அண்டு அதாவது 10 நம்பர்ஸ் இருக்கும், 6 ஆல்ஃபபெட் இருக்கும், A to F. ஸோ ஈச் ஹெக்ஸா டிஜிட் பார்த்தீங்கன்னா 4 பைனரி பிட்ஸ். ஸோ 4 பைனரி பிட்ஸ் சேர்ந்தால் தான் நமக்கு ஒரே ஹெக்ஸா. ஓகேங்களா? டிஜிட். ஸோ பைனரின்னு என்ன சொன்னேன் 0,1. இங்கே பாருங்கள் 4 பைனரி 1 2 3 4 இருக்குதா, சேர்ந்தால் தான் ஒரு ஹெக்ஸா டிஜிட். ஸோ 4 0 0 0னா 0 அந்த மாதிரி வரிசையாக போட்டு 1 0 1 0னா A, 1 0 1 1னா B. ஸோ இதையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெசிமல் டு பைனரி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் 52ன்னு எடுக்கிறேன். ஸோ டெசிமலுடைய பேஸ் என்னது 10. இதை நம்ம என்ன சொல்கிறோம் பைனரியோட பேஸ் என்னது 2. ஓகே,
இப்போ ஒன்றுமே இல்லை, ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த 52 இருக்குல்ல, இந்த பைனரியோட பேஸ் ஃபார்ம் வந்து 2. இந்த 52 நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். எக்ஸாக்டாக எத்தனை டைம் டிவைட் ஆகும்? 26 டைம்ஸ். ஸோ ரிமைனிங் என்ன? 0. ஒன்றுமே இல்லை, அப்படின்னா 0ன்னு போட்டுக்கோங்க. தென் அகைன் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். எத்தனை தடவை? 13 டைம்ஸ். ரிமைனிங் 0. இப்போ 13ஐ நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணும்போது எக்ஸாக்டாக 6 டைம்ஸ் தான் டிவைட் ஆகும். ரிமைனிங் 1. தென் அகைன் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ் ஆகும். ரிமைனிங் 0. தென் அகைன் 2 டைம் 3ல் ஒரு டைம் தான் இருக்குது. ஸோ 1. ரிமைனிங் 1. இந்த ஆர்டரில் எழுதிடணும். ஸோ 1 1 0 1 0 0. ஸோ இதுதான் வந்து 52 உடைய பைனரி ஃபார்மேட். ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணிட்டே வாங்க. எக்ஸாக்டாக எத்தனை டைம்ஸ் டிவைட் ஆகும்னு பாருங்கள். எக்ஸாக்டாக டிவைட் ஆகிட்டுனா 0 போடுங்க. டிவைட் ஆகலைன்னா அதுக்கு முந்தின டைம் வர எழுதிட்டு ரிமைனிங்கை ஒன்றா சைடில் போடுங்க. இப்போ இன்னொரு டைம் நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஒரு 17 வச்சுக்கோங்க. இப்போ 2ஆல் டிவைட் பண்ணால் 8 டைம்ஸ் டிவைட் ஆகும். ரிமைனிங் 1 வந்துடும். 2 4 டைம்ஸ் 0 2 2 டைம்ஸ் 0 2 1 டைம் ரிமைனிங் 0. கடைசியில் 2ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 1 டைம் டிவைட் ஆகும். ரிமைனிங் 0. ஸோ இங்கே 0 எழுதணும். இங்கே நீங்கள் எழுதாம விட்டிங்கன்னா என்ன ஆயிரும்? 1 0 0 1 வந்துடும். ஆன்சர் தப்பு. கடைசியில் 2 டிஜிட்டில் இருக்கும்போது டிவைட் எக்ஸாக்ட் டிவைட் ஆகிட்டுனா 1 ரிமைனிங் இல்லை. ஸோ 0 நீங்கள் எழுதணும். ரிமைனிங் இல்லைனா எப்பயுமே 0 எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஃபார்மேட். ஸோ 1 0 0 0 1 இதுதான் 17 உடைய பைனரி. ஓகேங்களா? தென் ஓகே ப்ரோ, இப்போ வந்து இது ஓகே. இப்போ இதுவே நமக்கு வந்து 6.75 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 6.75 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை எப்படி பண்ணுறது? 0.5க்கு அப்புறம் இருக்கிற பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொன்னேன்? 6 மெயின் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 6 தான். ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கணும். பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறத எடுக்கணும். அதை டானாக போடுங்க. ரிமைனிங் 0. ஸோ 1 டைம் இருக்குது. ரிமைனிங் 1 இருக்குது. ஓகேங்களா? ஸோ 1 1 0 இதை வச்சுக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடு 0.75 இருக்குதா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இங்கிட்ட நீங்கள் என்ன பண்ணீங்க? டிவைட் பண்ணிங்களா? பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு டிவைட் பண்ணிங்க. ஸோ இப்போ பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு மல்டிபிள் பண்ணணும். ஸோ எப்பயுமே வந்து பாயிண்டில் வருது, ஃப்ராக்ஷனில் வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு சைடு லெஃப்ட் சைடு என்ன பண்ணுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக ரைட் சைடில் பண்ணணும். ஸோ இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1.5 வரும். ஓகேங்களா? 1.5 வரும். இப்போ இந்த 1.5ல் 1 வந்து நமக்கு இருக்குது. ரிமைனிங் இந்த 0.5 எடுத்துக்கணும். அகெயின் இன்ட்டு 2. ஸோ 1 வந்துட்டா அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ இந்த 1 இந்த 1 அப்படின்னா 0.11. ஓகேங்களா? 0.11 புரிஞ்சா? ஸோ உங்களுக்கு டவுட் வரலாம். எப்பயுமே வந்து இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர நம்பர் வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு 1ல் எண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். 1ல் எண்ட் ஆகிற மாதிரி தான். நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி கொண்டு வந்து 1ல் எண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஃப்ராக்ஷனாக எழுதிக்கலாம். ஃப்ராக்ஷனாக ஒரு ஃபியூ டிஜிட் ஒரு 4 to 5 டிஜிட்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணி மல்டிப்ளை பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் வந்து ஃப்ராக்ஷனாக எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்ராக்ஷனாக எழுதிக்கலாம். புரிஞ்சா? ஓகே. ஏன்னா அது போய்கிட்டே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸாம்பிள் கூட நான் சொல்லி கொடுத்துறேன் உங்களுக்கு. இப்போ வந்து 9 என்ன வைக்கலாம்? 12 போடலாமா? ஓகே. இப்போ 9 வந்து நான் ஃபஸ்ட்டு ஸோ 4 டைம்ஸ் மிச்சம் 1, 2 டைம்ஸ் மிச்சம் 0, 1 டைம். ஸோ 1 0 0 1 பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ 0.12 இருக்குது. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0.24. தென் 0.24 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0.48. தென் 0. என்னென்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற வேல்யூ தான் நீங்கள் எடுக்கணும் எப்பவுமே. ஓகேங்களா? 0.48 2 0.96.
இப்போ 0.96 நான் மல்டிப்ளை பண்ணேன்னா 1.92 வரும். தென் அகைன் 1.92 எடுக்கக்கூடாது, பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்க மாட்டேன். அப்படின்னா 0.92 இன்ட்டு 2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா 1.84. தென் அகைன் இப்படி போய்கிட்டே தான் இருக்கும். 84 எடுக்கணும். 1.64 இப்படி போய்கிட்டே தான் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிட்டு ஃப்ராக்ஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 0 0 0 1 1 1 ஓகேங்களா. ஸோ 0 0 0 1 1. ஸோ இந்த இது வந்து இப்படி போய்கிட்டே தான் இருக்கும், இது நிற்காது. நமக்கு இந்த மாதிரி எப்பயுமே டெர்மினேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எக்ஸாமில். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் எடுத்துக்கோங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி பண்ணுன்ட்டு. நெக்ஸ்ட்டு டெசிமல் டு ஆக்டல் 43 போட்டுக்கிறோமா. ஒன்றுமே இல்லை, நீங்கள் பைனரியில் என்ன பண்ண சொன்னேன், 2ஆல் டிவைட் பண்ண சொன்னா அதே மாதிரி தான் இங்கே பேஸ் 8னால 8ஆல் டிவைட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். 5 டைம்ஸ் வரும், மிச்சம் ரிமைனிங் 3, அவ்வளோதான். ஸோ 53 ஓகேங்களா. 53 முடிஞ்சு, சிம்பிளாக போட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ இல்லை ஓகே, கொஞ்சம் பெரிய நம்பர் எடுக்கலாம். 256 எடுக்கலாமா. எத்தனை டைம்ஸ் வரும், 32 டைம்ஸ், ரிமைனிங் 0 ஓகேங்களா. தென் 4 டைம்ஸ், ரிமைனிங் 0. இதுக்கப்புறம் அடி கொடுக்க முடியாது, அப்போனா 400 ஓகேங்களா. 256 ஆக்டல் வந்து 400. வேறு என்ன போடலாம், இன்னும் கொஞ்சம் பெரிய நம்பராக போடலாமா. 896 போடலாமா. வேணாம், 3ஆல் டிவைட் ஆகாது போடுவோம். 8ஆல் டிவைட் ஆகாத நம்பரை போடுவோமே. 772 போடுவோம் ஓகேங்களா. இப்போ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ ஒன்றுமே இல்லை, 8ஆல் டிவைட். ஸோ எத்தனை டைம்ஸ் வரும், மொதல் வந்து 9, தென் 8 ரிமைனிங் போகும். ஸோ 5. ஸோ பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸ். ஸோ 96 டைம்ஸ் வரும், ரிமைனிங் வந்து 4 இருக்கும். தென் 8 12, இங்கே 0, ரிமைனிங் வராது. ஸோ 0. தென் ஒரு டைம் தான் ஒரு 8, அப்போனா 1, ரிமைனிங் 4. ஸோ அப்போனா என்னது 1404 ஓகேங்களா. ஓகே, இதே ஃப்ராக்ஷனில் எப்படி பண்ணலாம், 54.25 வச்சுக்கோங்க ஓகேங்களா. இப்போ நான் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பைனரியில் என்ன பண்ணோமோ அதே மெத்தட் தான். பாயிண்ட் இங்கிட்டு இருக்கிறத 8ஆல் டிவைட், அங்கே 2ஆல் டிவைட், பேஸ்னால் 2ஆல், இங்கே 8ஆல் அடி கொடுத்தா எத்தனை 6 டைம்ஸ் வருமா, 48 வரும், ரிமைனிங் 6 இருக்கும். ஸோ அப்படின்னா 66 பாயிண்ட். இப்போ 25க்கு என்ன பண்ணணும்னா அகெயின் அதே மாதிரி தான், இங்கே 25 எடுத்துக்கோங்க, இன்ட்டு 8ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணணும் நீங்கள் 2.0. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 வந்துட்டு அப்போனா ஸ்டாப் பண்ணிக்கிற வேண்டியதான். இங்கே ஃபஸ்ட் லெட்டர் இருக்குது 2, அப்போனா 66.2 அவ்வளோதான், முடிஞ்சு. இதே அந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் வந்துச்சு, அது வேல்யூ வந்து 0 ஆகாது, அந்த ஃப்ராக்ஷன் அந்த பாயிண்ட்க்கு அப்புறம் 0 ஆகாமல் அது இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஃப்ராக்ஷனை நம்மளே ஒரு 4-5 தடவை பண்ணிவிட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டு அதை எடுத்து எழுதிடலாம் ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு டெசிமல் டு எக்ஸா. ஸோ இதுவும் நான் ஒரே எக்ஸாம்பிள் நான் முடிச்சிடுறேன். ஏன்னா இங்கேயுமே பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை, 84 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 16ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து எக்ஸாவோட பேஸ் என்னது 16, அப்போனா 16ஆல் டிவைட் பண்ணணும் ஓகேங்களா. எத்தனை 5 டைம்ஸ், ரிமைனிங் 4, அவ்வளோதான் 54. இதே ஒரு 1156 எடுப்போமா. ஸோ 1156 எடுத்தோன்னா 16. ஸோ 16 போடும்போது எத்தனை டைம்ஸ் வரும், 9, 8 டைம்ஸ் வருமா. 8 டைம்ஸ் வருமா, இல்லை 48, 7 டைம்ஸ் வரும் ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
ரிமைனிங் ஓகே 4. தென் திருப்பி 16 போடும்போது ஓகே 4 டைம்ஸ் வரும். ரிமைனிங் 8 இருக்கும். ஸோ ஓகே 4 8 4. ஓகேங்களா? சிம்பிள். அதே மாதிரி தான். இப்போ இதே பாயிண்டில் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? 84.25 வச்சுக்கிறோம். இல்லை 75 வச்சுக்கலாமா? 84.75 வச்சுக்கலாமா? ஓகே. இப்போ 84க்கு நம்ம என்ன பண்ணோம்? வழக்கம் போல் இங்கே என்ன பண்ணோமோ அதே தான். 84/16. ஸோ 5 4 ரிமைனிங் 4 இருக்கும். ஸோ 54. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறதுக்கு 0.75 இன்ட்டு 16. இங்கே 16ஆல் பெருக்கணும். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 16ஆல் பெருக்கணும். ஓகேங்களா? சிமிலராக தான். நிறைய வந்து உங்களுக்கு ஒரே மாடலாக இருக்கிறத பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ ரிவர்ஸில் போகும்போது ஒரே மாடல் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதனால் வந்து வேறு சொல்ல. ஸோ இது பெருக்குன்னா 12. ஸோ 12. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து டெசிமல் டு பைனரி, டெசிமல் டு ஆக்டல், டெசிமல் டு எக்ஸா பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் அப்படியே அடுத்த கடைக்கு போவோம். பைனரி டு டெசிமல். ஓகே. பைனரி டெசிமல் அப்படின்னா இப்போ வரது 1011 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. 1101 அப்படி எழுதிக்கோங்க. இன்ட்டு பைனரிக்கு என்னது? பேஸ் ஃபார்ம் 2 தான். நம்ம 2 இன்டால் 2 பண்ணுங்கள். பவரில் வந்து இந்த மாதிரி எழுதிக்கோங்க. அவ்வளோதான். இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 2/0 1 தான். 1 × 1 1. இங்கே 2 வரும், இங்கே 0 வரும், இங்கே 8 வரும். ஆட் பண்ணிங்க 11. மேலே நம்ம என்ன நம்பர் போட்டோம்? இதான் நம்பர் பாருங்கள். 52 போட்டிருக்கோமா? 52 ட்ரை பண்ணி பார்ப்போமா? அதுக்கு 52க்கு என்ன கிடச்சிச்சு? 1001 100111 நினைக்கிறேன். ஓகே 10 ஓகே 00. இப்போ அதே மாதிரி எழுதுங்க. இன்ட்டு 0 0 1 0 1 1 2/0 2/1 2/2 2/3 2/4 2/5 0 0 4 0 16 32. ஆட் பண்ணுங்கள். டூ பவர் 16 வெயிட். அப்போ நம்ம என்ன தப்பு பண்ணிக்கோம்? 1101 01 டபுள் செவன் கரெக்டாக தான் இருக்கும். வெயிட். எஸ் 48 52. அந்த தப்பா? ஓகே கரெக்டு தான். ஸோ 48 52 வந்துட்டு 52. ஓகேங்களா? இதே இது ஃப்ராக்ஷனில் இருந்தால் என்ன பண்ணலாம்? இப்போ இந்த இதிலே பாருங்கள் 1 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் ஃப்ராக்ஷன் இருக்கும்போது இதே மாதிரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு இருக்கிறத எழுதுங்க. பாயிண்ட்டுக்கு நம்ம வழக்கம் போல் முதல்ல எல்லாத்தையும் எழுதிருங்க. ஓகேங்களா? வழக்கம் போல் லெஃப்ட் சைடில் இருக்கிறதுக்கு 2/0 சொல்லணுமா? 2/1 2/2 2/3. ஓகேங்களா? இங்கே போடும்போது இதில் ப்ளஸில் இருக்குதா? அப்போ இங்கே மைனஸில் போடுங்க. 2/-1 2/-2. அவ்வளோதான். சிம்பிள். ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ப்ளஸ், ரைட் சைடு பார்த்தீங்கன்னா மைனஸ். அங்கே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா டிவைட், ரைட் சைடு பார்த்தீங்கன்னா மல்டிபிள். ஓகேங்களா? அவ்வளோதான். இங்கே வந்து 0.25. தென் இங்கே பார்த்தீங்கன்னா 0.5 1 2 0 8. ஸோ 11 பாயிண்ட் இதில் ஆட் பண்ணி 11.75. இதான் ஆன்சர். சிம்பிள். தென் வேமா பதிலாமா கொஞ்சம். தென் ஆக்டல் டு டெசிமல். ஓகேங்களா? இப்போ மேலே போட்ட நம்பரே நம்ம எடுத்து பண்ணலாமே.
43க்கு என்ன வந்துச்சா 53 வந்துச்சா 53. ஸோ 3 5 8 பவர் 0 8 பவர் 1 அங்கே 2 பவர் போட்டோமா இங்கே 8 பவர் போடுங்க அவ்வளோதான். ஸோ 3 40 அவ்வளோதான் 43 முடிஞ்சு. இதே மாதிரி தான் இதே பாயிண்டில் வருது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். 2 3 5 2 பவர் 8 பவர் எப்போயும் ஃபஸ்ட்டு இங்கிட்டு உள்ளது எழுதிக்கோங்க, அப்போ தான் குழப்பாது. 8 பவர் 0 8 பவர் 1. ஸோ இங்கே போகும்போது மேமுக்கு மைனஸில் வரணும். 8 பவர் -1 -2 -3 அப்படியே போயிட்டே இருக்கும். தென் இங்கே 3 இங்கே 40 இதுக்கு பார்த்தீங்கன்னா 1/4 அப்போனா 0.25. ஸோ ஆன்சர் என்னது 43.25. ஓகேங்களா. தென் எக்ஸா டு டெசிமல் இங்கே அதே மாதிரி தான். இப்போ 43 வச்சுக்கோங்களேன் 3 4 இன்ட்டு ஸோ 16 ஆல் 3 64 ஸோ 67. அதே மாதிரி இப்போ 43.3 வச்சுக்கோங்க. 3 வராது, ஸோ ஃப்ராக்ஷன் வேண்டாம். நம்ம 3 வந்தாலும் ஃப்ராக்ஷனில் போட்டுக்கோங்க. ஆமாம் ஃப்ராக்ஷனில் நான் போட்டு காட்டுறேன். ஸோ 3 × 3 × 4 × ஸோ இங்கே தான் நமக்கு 2 பவர் 0 வரும். 2 பவர் இங்கே பாருங்கள் 16 பவர் 0 16 பவர் 1 இங்கே 16 பவர் -1 அப்புறம் 3/16 வரும். ஓகேங்களா. ஸோ அப்ராக்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 0.21 1 பாயிண்ட் சம்திங் வரும். 0.2 அப்ராக்ஸாக 2 வச்சுக்கோங்களேன். இல்லாட்டி 1 பாயிண்ட் அந்த மாதிரி வச்சு கூட வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. நான் அப்ராக்ஸாக சொல்கிறேன். தென் இங்கே பார்த்தீங்கன்னா 3 64 ஸோ 67.2 ஓகேங்களா. ஸோ 3 மெத்தட் பார்த்தாச்சு. இதை வரிசையாக இந்த மாதிரி பார்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இருக்கிற மெத்தட்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் இருக்கிறது ஒன்று தான். என்னது இப்போ பைனரி டு ஆக்டல். ஓகே, பைனரினா என்னது 1011 வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே நீங்கள் வந்து என்ன பண்ணால் இதுக்கு தான் அந்த டேபிள் தெரியணும்னு சொன்னேன்னா, ஏன்னா இங்கே வந்து 3 பிட் ஆஃப் பைனரியாக நம்ம என்ன சொல்கிறோம் ஆக்டல்னு சொல்கிறோமா. 3 பிட் ஆஃப் பைனரியாக ஆக்டல்னு சொல்கிறோம். அந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேங்களா. இப்போ வந்து 3 பிட் ஆஃப் பைனரி ஒன்றுமே இல்லைங்க பாருங்கள். இப்போ இது இப்படி இருக்குன்னா 3 3யாக நீங்கள் பிரிக்கணும். ஓகேங்களா. 3 3யாக பிரிக்கணும். அப்படி 3 3யாக பிரிக்கும்போது நீங்கள் ரைட் சைடு டு லெஃப்ட் சைடு தான் போகணும் எப்பவுமே. ஸோ லெஃப்ட் சைடு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கடைசியாக நம்பர் இல்லைனா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் 2 சைவரை ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு 3 3யாக பிரிக்கணும். ஃபஸ்ட்டு 3 பிரிச்சாச்சு, நெக்ஸ்ட் 3 பிரிக்கும்போது 1 இருக்குது, ஆனால் 3 நம்பர் வேணும். ஸோ 2 சைவர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 0 1 1 அப்படின்னா என்ன, 0 0 0 0 0 1 0 1 0 0 1 1 ஸோ 1 2 3 சார் 0 1 2 3. அப்போ நான் இதுக்கு வந்து 3 வரும், இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 வரும். அப்போனா 13. அவ்வளோதான், சிம்பிள். இதுவே ஆக்டல் டு பைனரி கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன், 130 வச்சுக்கோங்க. 3க்கு என்ன வரும் பாருங்கள், 0 1 1. 1க்கு 0 0 1. அவ்வளோதான் பைனரி. ஓகே, இப்போ வேறு எதாவது போடலாமா. 1 1 1 0 1 போடலாமா. ஸோ 3. இப்போ 3யாக பிரிக்க முடியல. ஸோ அப்படின்னா நான் முன்னாடி ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 1 0 0 4 1 0 1 5. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் 3 3யாக பிரிச்சுட்டு இப்போ இதுக்கு இந்த 3க்கு என்ன வரும்னு பார்க்குறேன். 5 வரும். இந்த 3க்கு 3 வரும். அப்போனா 3 5
இதுவே 3 5 இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை ஒரு நம்ம இந்த இருக்கிற வேறு நம்பர் பார்க்கலாமே. 42 வச்சுக்கோங்க. 2க்கு என்ன வரும்? இந்த இருக்கு பாருங்கள், 0 1 0. 4க்கு இந்த இருக்குது 1 0 0. அவ்வளோதான். இதுதான் பைனரி ஃபார்மேட். நெக்ஸ்ட்டு பைனரி டு எக்ஸா. இப்போ இதே நம்பருக்கு வச்சுக்கோங்க. இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா 4 4ஆக பிரிக்கணும். ஸோ ஒரே 4ல் உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ வேறு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா நம்ம முன்னாடியே நான் சொன்னேன் உங்களுக்கு 4 பைனரி பிட்ஸு தான் ஒரு ஹெக்ஸா டிஜிட்டு. ஸோ அதனால் வந்து நான் 0 0 0 1 இதெல்லாம் ஃபார்முலா படிச்சுக்கோங்க அப்படிங்கிறத நான் ஏன் சொன்னேன்னா, நீங்கள் வந்து இது படித்தா தான் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஈஸியாக இந்த கொஷினை பொறுத்தவரை உங்களால் போட முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அதனால் வந்து அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, இதுக்கு வந்து என்ன வரும்? மேலே போய் பாருங்கள், தருக்கு பாருங்கள். டி சரி 1011னா பி நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா இதுக்கு டி. ஸோ சிம்பிளாக அப்படி போட்டு போய்கிட்டே இருக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக போடணும் கூட அவசியம் இல்லை. இப்போ ஓகே, வேறு நம்பர் எழுதுவோமா? ஓகே, இப்போ 4 4ஆக பிரிக்கணும். ஃபஸ்ட்டு 4 கிடச்சிட்டு இங்கே கிடைக்கல அப்படின்னா என்ன செய்யணும்? நீங்கள் 3 0 முன்னாடி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, தென் இப்போ இதுக்கான வேல்யூ என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 வரும். இதுக்கான வேல்யூ 1 வரும். ஸோ 1 9. அந்த டேட்டாவை நீங்கள் படித்து வச்சா மட்டும்தான் இதை பண்ண முடியும். ஓகேங்களா? தென் இப்போ வந்து நம்பர் இதே இது நம்பரில் இருக்குது, எக்ஸாவில் இருக்குது, இதை பைனரியாக மாற்றணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணணும்? 4க்கு என்ன வரும்? 0 0 0 0 0 1 0 0 1 0 0 0 1 1. அப்போ 4க்கு 0 0 1 1, 2க்கு 1 இது 0 வரும். 1 2 3 0 1 0 0 வரும். தப்பாக சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ 4க்கு பார்த்தீங்கன்னா 1 0 0, தென் 2க்கு பார்த்தீங்கன்னா 0 0 1 0. ஸோ இதுதான் வந்து 24ஓட பைனரி. ஓகே ப்ரோ, இதெல்லாம் ஓகே. அங்கே ஏபிசிலாம் சில டைம் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் எப்படி ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஓகேங்களா? இப்போ நம்பர் வந்து பிக் ஆகுது. ஓகேங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, ஏஇ இதை எனக்கு பைனரியாக மாற்றணும். ஏஇ ஏன் நீங்கள் பைனரியாக மாற்றணும்? என்ன பண்ணுவீங்க? யோசிக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு 9 வரை தான் நம்பர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஏ. ஓகேங்களா? இந்த இருக்கு பாருங்கள், இந்த டேட்டாவை நம்ம காப்பி பண்ணிட்டு வந்துடும். ஸோ ஏஇ சொன்னா ஏக்கு வந்து 1 0 1 0. ஓகே, தென் ஈக்கு பார்த்தீங்கன்னா 1 1 1 0. ஸோ இதுதான் பைனரி. ஓகேவா? ஓகே, இப்போ இதே வந்து 98Dன்னு சொல்கிறாங்க. இதோட பைனரி ஃபார்மேட் என்னது? 9 என்னது? 1 0 0 1. 8 என்னது? 1 0 0 0. டி என்னது? 1 1 0 1. அவ்வளோதான். ஓகேங்களா? புரிஞ்சா? வேறு ஏதாவது எக்ஸாம்? ஓகே, இதே வந்து ஓகே, நான் வந்து உங்களுக்கு பைனரி டு எக்ஸாம் வந்து இந்த நம்பர் அண்டு ஆல்ஃபபெட் ரெண்டுமே வர்ற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன போடுவோமா? ஓகே, தென் இப்போ வந்து ஒரு என்ன எழுதலாம்? ஸோ ஓகே, தென் வந்து 1 0 1 0 1, தென் வந்து பார்த்திங்கன்னா 1 1 1 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்பர் பைனரி கொடுத்துருக்கான். இதே எக்ஸாம் மாற்றணும். நம்ம என்ன பண்ணோம்? 4 4ஆக பிரிக்கணும். இங்கே 4 பிரிக்க முடியல, ஸோ 0 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வேல்யூ என்னது? எஃப். இதுக்கு வேல்யூ என்னது?
0 இந்த இருக்குது. ஸோ 5 இதுக்கு வேல்யூ என்னது 7. ஸோ 7 5F. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இப்போ 2 பார்த்தாச்சு. லாஸ்ட் இப்போ ஒன்றே ஒன்று தான் இருக்கணும். ஆக்டல் டு ஹெக்ஸா. ஆக்டல் டு ஹெக்ஸா. ஸோ இது எப்படி பண்ணலாம்? இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 7638. ஓகேங்களா? சரி 32 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் என்ன பண்ணால் ஆக்டல் டு பைனரியாக மாற்றணும். நீங்கள் ஆக்டல் டு பைனரியாக மாற்றணும். ஸோ எப்பவுமே ஆக்டல் டு ஹெக்ஸாடெசிமல் டேரெக்டாக நம்மளால் மாற்ற முடியாது. ஃபஸ்ட்டு பைனரியாக மாற்றிட்டு ஃப்ரம் பைனரி டு ஹெக்ஸா நீங்கள் போகணும். இது ஹெக்ஸா டு ஆக்டலுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஹெக்ஸாலேருந்து பைனரியாக மாற்றிட்டு பைனரிலேருந்து ஆக்டல் போகணும். ஸோ ஓகேவா? ஸோ இப்போ இதை பைனரியாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? நம்ம ஆக்டல் டு பைனரி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். எப்படி மாற்றலாம் சொல்லுங்கள். மேலே தான் பார்த்தோம். ஃபஸ்ட்டு நமக்கு அந்த டேபிள் இருக்குது. ஜீரோ 1 2 3 4 5 6 7 ஓகேங்களா? ஸோ 2க்கு என்ன வரும்? 0 1 0. 3க்கு 0 1 1. 6க்கு 1 1 0. 7க்கு 1 1 1. ஓகேங்களா? இப்போ இது பைனரியாக மாறிட்டு பைனரி டு எக்ஸாம் உங்களுக்கு என்ன தெரியும்? 4 4ஆக பிரிக்கணும். பிரித்து இப்போ அதுக்கு வேல்யூ போடணும் நீங்கள். ஸோ நம்ம மேலே படித்தது தான். மேலே படித்த நம்ம ஆக்டல் டு பைனரி தெரியும், பைனரி டு ஆக்டல் தெரியும். அதே மாதிரி பைனரி டு எக்ஸாம் தெரியும், பைனரி டு எக்ஸா டு பைனரியும் தெரியும். ஸோ அந்த 2 மெத்தடை இங்கே ப்ரொசீட் பண்ணுங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதுக்கு 10 9 15. ஸோ 15ங்கிறது எஃப். ஸோ எஃப் 9 A 10 கிடையாது. ஓகேங்களா? இதுவே எக்ஸா டு ஆக்டல். ஸோ எக்ஸா டு ஆக்டல் வாட் எவர், இல்லாட்டி ஆக்டல் டு எக்ஸா ஃபஸ்ட்டு பைனரியாக மாற்றணும். பைனரிலேருந்து அவங்க என்ன கேட்கணும் அதை மாற்றணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு A C இப்படி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு Dக்கு என்னது 1 1 0 1. 2க்கு என்னது 1 0 ஓகே 0 0 1 0. Cக்கு 1 1 0 0. Aக்கு 1 0 1 0. ஸோ 1 0 1 0 1 1 0 0 0 0 1 0 1 1 0 1. இப்போ பைனரி டு ஆக்டல் நமக்கு தெரியும். 3 டிஜிட்டாக பிரிக்கணும். 3 3 இல்லைன்னா 0 0 ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 5 again 5 0 6 2 1. ஸோ 1 2 6 0 5 5. ஸோ இதுதான் நீங்களோட கிளாஸ். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸா டு ஆக்டல் டு எக்ஸாம் மட்டும் உங்களுக்கு அங்கே ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சிடும். பட் இங்கே 2 டைம்ஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். பைனரிக்கு மாற்றிட்டு பைனரிலேருந்து மாறுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ டுடே கிளாஸ் ஓவர். தேங்க்யூ.